जय जगत्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ஓம் ஸ்வாஹா. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த ஒரு ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் உள்ள ஒரு ஜாதகம் என்று எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஜாதகத்தை பற்றி உங்களிடம் பேசுகிறேன். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு. இப்போ எந்த ஜாதகம் ஒரு ஜாதகம் காட்டி உங்ககிட்ட பேசுறது என்றால் அந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட கேட்பேன், இதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது, இது நான் இது யூடியூப்பில் சொல்லலாமா அப்படின்னு கேட்பேன். அப்போ சிலவங்க தாராளமாக சொல்லுங்க சுவாமி அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க பேரும் இடவும் மாற்றி சொல்லிடுங்களேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் சொன்னார் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ இவருக்கு 50 வயசுக்கு மேல் பிராயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மெயில் அப்படின்னா ஒரு புருஷ ஜாதகம்தான். 50 வயசுக்கு மேல் பிராயம் இருக்குது. இப்போ ஜாதகம் இப்போ சூரியமங்கலத்தோட வழக்கம் எப்படின்னா, நீங்கள் இங்கே பார்க்க வந்தாச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து ஜாதகம் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இந்த எல்லா விஷயங்களும் சொல்லியதுக்கப்புறம் இனி நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க அப்படி சொல்லுவேன். சிலவங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, அதுதான் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே சுவாமி, அந்த இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது சில ஜாதகங்கள் நான் பார்க்க மாட்டேன். பார்க்காததுக்கு என்ன காரணம் என்றால், அந்த ஜாதகம் எடுக்கும்போது மனசில் இருந்து ஒரு டென்ஷன் உண்டாகும். ஒன்றும் சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் அப்புறம் பார்க்கக்கூடாதோ, உங்களோட வரப்பட்டவரோட அந்த தெய்வீக குறைவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி பார்த்துட்டு சரி அப்புறம் இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் வரப்பட்டவர்கிட்ட எல்லாம் உட்கார வச்சு ஏதாவதெல்லாம் பேசிட்டு அந்த தட்சிணை வாங்கி விடலாம். இங்கே அப்படி இல்லை. ஜாதகம் பார்க்கல என்றால் நீங்கள் கொடுத்த தட்சிணையும் வெத்தலை பார்க்க பூ படம் எல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கோ, மறுபடியும் இன்னொரு நாள் வாங்கோ அப்படித்தான் சொல்கிறது. இப்போ இவர் பதிவு போல் எல்லாரையும் போல் பூ படம் தட்சிணை ஆஃபீஸில் கொடுப்பாங்க. பூ படம் எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ஜாதகம் எடுத்து இப்படி பார்த்துட்டு அப்போ நான் அவரிடம் சொன்னேன், இதில் முக்கியமான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இவ்வளவு தட்சணை கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஜாதகத்தில். இப்போது ஜாதக பிரகாரம் உங்களுக்கு ராகு தசாகாலம் ஆரம்பிக்க போகுது. ராகு தசாகாலம் நல்ல பலங்கள் தராது, பெரிய தோஷங்களும் இல்லை. அது மட்டும் இல்லை, டோட்டலாக இது ஒரு ஆவரேஜ் ஜாதகம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஆள் சொன்னார், இருக்கு சுவாமி நீங்கள் நல்லா பாருங்கோ அப்படி சொன்னார். நான் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லையா அப்படி கேட்டேன். வந்ததே அதுக்காகத்தான் அவர் சொன்னார். வந்ததே அதுக்காகத்தான். 50 வயசுக்கு மேலே ஆச்சு, கல்யாணமே ஆகலை. ஆனால் ஆளை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. அவர் சொன்னார், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா உத்தியோகத்தில் இருக்கேன், சொத்து பத்தெல்லாம் இருக்குது, சொந்த வீடெல்லாம் இருக்குது, வாகனம் காரெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு கல்யாணமே நடக்கிறது இல்லை. ஒரு 28 வயசுல இருந்து பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா அது கூட நடக்கிறது இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியலை. இப்போ நான் கேட்டேன், இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டு தானா? ஏனென்றால் இதில் 0040 போட்டிருக்கு. அதாவது 12:40 அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கரெக்டு தானா? கரெக்டு. அது மட்டும் இல்லை, இவங்க மகர லக்னத்தில் பிறந்திருக்கு. லக்னம் 24 டிகிரி உள்ளே போயிருக்கு. அதாவது ஒரு ராசின்னு சொன்னால் 30 டிகிரி. இதில் 1 டிகிரி 2 டிகிரின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இது 24 டிகிரி உள்ளே போயிருக்கு. அப்போ இந்த கொடுத்துருக்கப்பட்ட டைம் 10 நிமிஷம் முன்ன பின்னி ஆயிருந்தாலும் ஜாதகம் மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, மாறாது. அப்போ அவங்க சொன்னாங்க, குடும்பத்தில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது
அதனால தான் கல்யாணம் நடக்கலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அஷ்டமங்கல பிரசனம் வைக்கணும் அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அஷ்டமங்கல பிரசனம் எல்லாம் வைக்கணும்னா முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. சரி, அது நீங்கள் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கோ. ஆனால் இந்த ஜாதகப்படி கல்யாணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். வேணுமானால் யாரையாவது ஒரு லைஃப் பார்ட்னர், அதாவது இப்போ எல்லாம் இருக்கிற என்னது லிவிங் டுகெதர், ஆமாம் லிவிங் டுகெதர், அப்படி யாரையாவது வச்சுக்கோங்கோ. கல்யாணம் நடக்காது. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஒய்ஃபு கூட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம், குடும்பம் நடத்தலாம், அந்த எண்ணமே வேண்டாம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? நான் சொன்னேன், ஒருவன் பிறக்கும்போதே குருடனாக இருக்கு, அவனுக்கு கண்ணே தெரியலை, பிறக்கும்போதே குருடன் தான். அவனுக்கு ஒரு கண்ணாடி வச்சாச்சுன்னா கண்ணு தெரியுமா? தெரியாது இல்லையா? பிறவியில் குருடனாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு, சிலவருக்கு ரொம்ப ரேரா சர்ஜரி பண்ணுனா கொஞ்சம் காഴ്ച வரும். ஆனால் பிறவியிலே குருடனாக இருக்கப்பட்ட ஒருவனுக்கு கண்ணாடி வச்சால் காഴ്ച வராத மாதிரி நான் அவரிடம் சொன்னது தான் இப்போ உங்களிடம் சொல்கிறேன். இந்த ஜாதகப்படி நான் படித்த சாஸ்திரப்படி என்ன பரிகாரம் பண்ணாலும் கல்யாணம் நடக்காது. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் மங்கல்யஸ்தானம், அதாவது 1 2 3 4 5 6 7 கலத்திரஸ்தானம், மங்கல்யஸ்தானம், அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் நீச்சமாக இருக்கு. சப்போஸ் கல்யாணம் நடந்திருந்தாலும் உங்களை விட்டுட்டு அவள் போயிடும். இனி அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் நீச்சமாக இருக்கிறது. இனி அங்கே 1 2, அதாவது சனிக்கு 3ஆம் இடத்தில் தரிசனம் இருக்கு. சனி தான் இருக்கப்பட்ட இடத்திலிருந்து 1 2 3, அதாவது 7ஆம் இடத்தில் 7ஆம் பாவாதிபன் நீச்சமாக இருக்கிறது மட்டுமல்ல, 7ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது. சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம். 7இல் சனி பார்வை இருந்தால் அது மாங்கல்ய தோஷம். இங்கே அதாவது கல்யாணமாய் பிரிஞ்சு போகும் அப்படின்னு அர்த்தம். இங்கே 7இல் சனி பார்வை இருக்கிறது மட்டுமல்ல, 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் நீச்சமாகவும் இருக்கு. சரி, ஓகே. 7ஆம் இடம் மைனஸ். இனி 8ஆம் இடம் பார்க்கலாமே. 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்துல வந்துட்டு 7, இது 8. 8ஆம் இடம் சிம்மம் ராசி. அந்த சிம்மத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் ஜாதகத்தில் நீச்சம். அப்போ அஷ்டமாதிபனாக இருக்கப்பட்ட சூரியனும் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கிறது. அப்போ என்னாகும்? அவனுக்கு சந்தோஷகரமான ஒரு செக்சுவல் லைஃப் உண்டாகாது என்று அர்த்தம். அப்போ நான் கேட்டேன், ஓகே கல்யாணம் நடந்தாச்சு அப்படின்னே வச்சுக்கோங்க, கல்யாணம் நடந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வயசு 51 ஆச்சு, சொல்லி 52 ஏதோ ஆச்சு. நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் ஓப்பனாக என்கிட்ட சொல்லணும், தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு லிங்கம் டெம்பர் ஆகாது இல்லையா? கல்யாணம் பண்ணினாலும் ஒரு பொண்ணை செக்ஷுவலி திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பவர் உங்களுக்கு இல்லை இல்லையா? அது அப்படி தான் இருக்குது. அப்புறம் எதுக்கடையே கல்யாணம் பண்ணுறேன் இப்படியே கேட்டேன். அப்புறம் எதுக்கடையே கல்யாணம் பண்ணுறேன்? எனக்கு ஒரு லைஃப் வேணும் இல்லையா? அது கண்டிப்பாக கிடைக்காது. ஏனென்றால் ஜாதகத்தில் வீனஸ் தான் செக்சுவல் லைஃபுக்கு அதிபன், காமத்துக்கு அதிபன். அது ஜாதகத்தில் நீச்சம்தான். அப்போ இந்த ஜாதகப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சால் நடக்கவே நடக்காது. அதுக்கு எந்த பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லையா? அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் உனக்கும் வாடணும் இல்லையா? ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு, அதுவும் வேறு ஜாதியில் உள்ள ஒரு லேடியை தான் கிடைக்கும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பிரிஞ்சவளாக இருக்கும். அப்படி ஒரு லேடி வரும். அது ஒன்றை விட வயசு ஜாஸ்தியாகவும் இருக்கும். அப்படி ஒரு
ரிலேஷன்ஷிப் வரும், அவர்கிட்ட லைஃப் பார்ட்னர் இல்லை லிவிங் டுகெதர் அப்படி வச்சுக்கோங்க, வேற கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், 5 வருஷமாக அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது சுவாமி. அவர் சொல்கிறார், 5 வருஷமாக அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பிலே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதே போதும், அப்படியே போகட்டும், வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அப்போ அவர் கேட்டால், என்னோட சொத்து வகையிலெல்லாம் என்ன பண்ணுவோம், என்னோட காலத்துக்கு அப்புறம் சொந்தக்காரர் இருந்தால் அவருக்கு கொடு, இல்லைன்னா இப்போ யாரோ லைஃப் பார்ட்னர் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, லிவிங் டுகெதர், அவளுக்கு கொடுங்கோ, இல்லை ஏதாவது கோயிலுக்கோ அநாத ஆசிரமத்துக்கோ எழுதி கொடுங்கோ அப்படி சொன்னேன். பாருங்கோ, இவருக்கு 28 வயசுலே இருந்து இவர் பொண்ணு பார்த்துட்டே இருக்கு, நிறைய பூஜைகள் பண்ணியாச்சா, பரிகாரங்கள் நிறைய பண்ணியாச்சு, போகாத கோயில் கிடையாது, செய்யாத யாகங்களும் பூஜைகளும் கிடையாது, அப்படியெல்லாம் அவர் சொன்னார். அப்போ ஆரம்பத்திலேயே இவர் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட போயிருந்தால் இந்த பூஜைகளும் புரஸ்காரங்களும் ஒன்றும் பண்ண சொல்லியிருக்காது. என்ன சொல்லியிருக்கோம், நீ நல்ல காலத்திலே யாரையாவது சந்தோஷமாக ஒரு லிவிங் டுகெதர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டே இரு, ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதுவும் விட்டு போயிடும், ஏன்னா இவருக்கு அந்த மேன் பவர் இல்லாமல் இருக்கிறதுனால. இதுதான் அஸ்ட்ராலஜி, இதுதான் சாஸ்திரம். அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது 100% சாஸ்திரம் தான், அது ஐதீகம் அல்ல. ஐதீகமும் சாஸ்திரம் என்ன தெரியுமா, ஐதீகம் என்றால் சொல்லி கேட்ட விஷயம், அதாவது நான் சொல்லி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி அடுத்தவருக்கு தெரியும், அடுத்தவர் சொல்லி அடுத்தவருக்கு தெரியும், இதுதான் ஐதீகம். அதுக்கு ஒரு பேஸ் கிடையாது. சாஸ்திரம் என்றால் அதுக்கு பேஸ் இருக்கு. சாஸ்திரம், சரித்திரம், ஐதீகம், இந்த 3 விஷயங்கள். இப்போ இந்தியாவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, எழுதப்பட்ட சரித்திரம், எப்போ என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி எல்லா நாட்டுக்கும் இருக்கும், பெரிய பெரிய மகான்மார்க்கெல்லாம் இருக்கும். ஜீவ சரித்திரம் அப்படி சொல்லுவாங்க, நாட்டுக்கும் எல்லாமே அப்படி இருக்கும். ஐதீகம் என்று சொன்னால் ஏதோ ஒருவன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது அப்படி பரவி 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 பல பேர் கேட்பாங்க, நிறைய பேர் அது நம்புவாங்க, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இது சாஸ்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், அடுத்த காலத்தில் இங்கே இருந்து கோயம்புத்தூர் போனேன். அப்போ எப்பவும் போகப்பட்ட அந்த ராஜபாதை விட்டுட்டு டிரைவர் சொன்னார், புதுசாக ஒரு வழி இருக்குது, அந்த வழி போகலாமா. அப்போ நிறைய என்ன சொல்லலாம், தோப்பு குளங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப எனக்கு அந்த மாதிரி இடங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த காடு தோடு எல்லாம் உள்ள இடத்துல. சரி அப்படின்னு சொல்லி போயாச்சு, அது வழி முன்னாடி அப்படி போனதே கிடையாது. அப்படி போகும்போது ஒரு இடத்துல, அப்போ நாங்கள் இங்கேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகும், நல்ல ஒரு இடம், ஒரு க்ஷேத்திரம் இல்லை ஒரு சாந்தமான இடம் பார்த்தா அங்கே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி இந்த ஒரு பாயெல்லாம் விரித்து அங்கே இருந்து சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணோம். அப்படி தான். அப்போ அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் என்ன பேர் எழுதியிருக்கிறது என்றால் ராகு துர்கா க்ஷேத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கு. ராகு துர்கா க்ஷேத்திரம். அந்த நேரத்தில் கோயில் திறந்திருக்கப்பட்ட நேரம் அல்லாமல் இருந்தது, கோயில் அடைச்சிருக்கு, ஆனால் போர்டு தான் இருக்குது ராகு துர்கா க்ஷேத்திரம் அப்படின்னு. கரெக்டாக அந்த ஊர் பேர் எனக்கு தெரியலை. அப்போ பாருங்கோ, அப்படி ஒரு துர்கை உண்டா? தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க ராகு துர்கா, விஷ்ணு துர்கா, சிவ துர்கா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மடையன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அது, கண்டினியூஸாக இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த விஷயங்கள் சாஸ்திரியமாக தெரிஞ்ச ஆயிரக்கணக்கு ஆச்சாரியன்மார் நம்ம நாட்டிலே இருக்கு. ஆனால் இந்த மூட நம்பிக்கையை மாற்றுறதுக்காக அவங்க யாரும் முன்னுக்கு வர்றதே இல்லை. அதே போல உள்ள மூட நம்பிக்கை ஜோதிஷத்திலேயும் நிறைய உள்ள வந்திருக்கிறது. இது ட்ராக்கு மாதிரி தான் விஷயம் சொன்னேன், எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், சாஸ்திரியமாக ஜோதிஷம் நீங்கள் படிங்க. ஆச்சாரியன்மார் என்று சொல்லப்பட்டவருக்கு இது தெரியும். நானும் ஜோதிஷி தான் என்று சொல்லப்பட்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், சாஸ்திரியமாக படிங்க.
இப்போது 100 ஜாதகம் பார்த்தால் அதில் 30 ஜாதகம் டிவோர்ஸ் கேஸ் தான் வருது. இப்போ அது சொல்லி சொல்லி மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. சொல்லி சொல்லி எனக்கே ஒரு வெறுப்பு வந்து போச்சு. அப்போ இப்படி இந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறதுக்கு 90% காரணம் ஜோதிஷிகள் தான், இந்த மடையன்மார் தான். பொருத்தம் இருக்க வண்ணிக்காங்க அப்படி சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, பிரச்சனையாச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, பிரிஞ்சு போகிறாங்க. கேட்டால் சுவாமி 8 பொருத்தம் இருக்குது 10 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த எழுதி கொடுத்த லிஸ்ட்டே இவங்க காட்டுறாங்க. அப்படி நிசாரமாக கிடைக்கப்பட்ட அந்த தட்சண காசுக்காக, பொழைப்புக்காக பல குடும்பங்களே நசிப்பிக்கப்பட்டதும் இந்த ஜோதிஷிகள் தான். ஜோதிஷ சாஸ்திரம் அல்லே, ஜோதிஷிகள். ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது 100% சாஸ்திரம்தான். 4ம் 3ம் சேர்த்தால் 7. அது 100 பேர் சொன்னாலும் 7ஆத்தான் இருக்கும், 7ஆத்தான் இருக்கணும். அது 6ஆகவோ 9ஆகவோ இருக்கக்கூடாது. ஜெகத் மாதா மகாதேவியின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரி சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.